நான் போகிற வரைக்கும் அது ஒரு ஷோ, ரைட்? ஷோ. அதில் வெளியே இருந்து பார்க்கும்போது பல கமெண்ட்ஸ் இருக்கும். ஸ்கிரிப்டான்னு கேட்பாங்க, எல்லாம் செட்டப்பும்பாங்க. நான் அவ்வளோ கூட போல. ஓகே, ஒரு ஷோ கமல் சார் பண்ணார். கமல் சார் கமல் சார்லாம் போய் பண்ணுறாரு. கமல் சார் நம்ம வேறையா பார்த்தோம், அவர் போய் இந்த ஷோலாம் இருக்காருன்னு கமெண்ட்ஸ்லாம் எனக்கு இருந்தது உண்டு. கமல் சார் ஏன் அதை பண்ணாருன்றது நான் ஷோக்குள்ளே நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. அது ஒரு தவம். அங்கே ஒரு எனக்கு தெரிஞ்சு சார், நான் ஒரு டைரக்டர்ன்றதுனால ஒரு 400 பேர் ஒர்க் பண்ணுவாங்கன்னு என்னோட கெஸ்ஸு. ஏன்னா 24x7 நமக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எங்க 20 பேருக்காக 400 பேர் ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த ஒர்க்குக்கு அவ்வளோ பெரிய எப்படி அதை ஆர்கனைஸாக பண்ணுறாங்க. எங்கேயுமே தப்பு நடக்குமா நானும் பார்க்குறேன். எங்கேயாவது மிஸ் பண்ணுவாங்களான்னு பார்த்தா நோ மிஸ்ஸிங்கிறதே இல்லை. அதை நான் ஆச்சரியப்பட்டு பார்த்தேன். எனக்கு அந்த நினைவுகளே எனக்கு டைம் தள்ளிடுச்சு. எனக்கு எப்படி இது முடியுது? எங்கேயாவது அதாவது உள்ள நுழைஞ்சு கேரவன்ல ஏறினதுல இருந்து என்னை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். என்ன அப்படியே டேக்கிங் கேர் பண்ணிக்கிறாங்க. என்ன அப்படியே கேமராக்கள் மொய்க்கிறது. எப்படி ஒரு தேனை ஒரு வண்டுக்கள் மொய்க்குமோ அது மாதிரி வர அந்த உள்ள நீங்க நுழைஞ்சிட்டீங்கன்னா, கேம் ஆட நுழைஞ்சிட்டீங்கன்னா உங்களை கேமராக்கள் மொய்க்கிறது. அந்த கேமராக்கு பின்னாடி 400 பேர் மொய்ச்சு உங்களை அவ்வளோ டேக்கிங் கேர் பண்றாங்க. தப்பு பண்ணாம பாக்குறாங்க. நம்ம பிக் பாஸை பத்தின ஒப்பீனியனே எனக்கு மாறி போச்சு. அது நான் ஒரு சும்மா ஒரு நம்ம சின்ன பசங்களை ஒரு மாதிரி காட்டுறாங்க அப்படிலாம் சமுதாயத்தின் குற்றச்சாட்டுகள் இருந்தது. நானும் ஓகே அப்படிதான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனால் வந்ததுக்கப்புறம் அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு என்னுடைய ஹேட்ஸ் ஆஃப். அந்த 24x7 ப்ளஸ் அது ஒரு ஷோவாகவே இல்லை சார். அது எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. ஷோன்றது என்ன, ரெடி கமான் ரெடி டேக் அப்படிதான் நம்ம பார்த்துருக்கோம். இங்கே பார்த்தா அது ஏதோ நீ இது ஒரு கடமை, நீ இதுக்குள்ளே இவ்வளோ பர்ஃபெக்ஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பிக் பாஸோடைய கமெண்ட்ஸ் ஆகட்டும், அந்த கரெக்டாக அந்த ஸ்டோர் ரூம்லேருந்து ஒன்று வரதாகட்டும், நீங்கள் ஸ்டோர் ரூமில் கொண்டு போய் வைக்கிறதாகட்டும், எல்லாமே அவ்வளோ ஆர்கனைஸ்டாக பண்ணது. எனக்கு அந்த இடம், நான் அடுத்த படம் பண்ணும்போது அந்த பர்ஃபெக்ஷனை தான் நான் அந்த டீம் சேர்க்கறது தான், அதை நான் அங்கே லேர்ன் பண்ணேன் சார். உண்மையிலேயே பிக் பாஸ் அனுபவம். என்னுடைய ரட்சகன் படம் பண்ணும்போது எனக்கு அப்போதைக்கு அது பெரிய படம், இந்தியாவிலேயே அது பெரிய படம். அதை எப்படி நீங்கள் எடுத்தீங்க, கிளைமேக்ஸ்லாம் எப்படி எடுத்தீங்க? 3 ஹெலிகாப்டர் செங்கல்பட்டில் தான் நான் எடுத்தேன். அதெல்லாம் அமேசிங்காக அப்போதைக்கும் பேசப்பட்டது, இப்போவும் பேசப்படுது. எனக்கு அதெல்லாம் விட இவ்வளோ பெரிய விஷயத்த ஒரு சும்மா 20 பேர் அதில் எல்லாம் சின்ன பசங்க, இவங்களுக்கு இவ்வளோ பெரிய வேலை நடக்குதுன்னா அப்போது இவங்க அந்த ஷோவை நடத்தலை. அதை ஒரு சமுதாயத்திற்கு எதையோ சொல்ல விரும்புது. நான் அதை தான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த சமுதாயத்தில் நீ வாழணும்னா உனக்கு விழிப்புணர்வு அவசியம். அந்த ஷோவோட கான்செப்டே என்ன? அவேர்னஸ். கவனமாக இரு.